friends, welcome to Home Collector Recipes and Crafts. இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல்ல எக் கொத்து பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 2 பரோட்டாவை வந்துட்டு நான் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் சின்னதா கட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சமா கொத்தமல்லி தழை, 2 முட்டை. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு நல்ல தவா எடுத்துக்கோங்க. நல்லா வெயிட்டான தவா நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம மிச்ச பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கலர் மாறட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. எடுக்கிற பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயில. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல வரும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் அதிகமா இருக்கும். தக்காளியோட ஃபிளேவரும் நமக்கு கிடைக்கும். அதனால நான் எல்லா தக்காளியும் நல்லா பிழிஞ்சு இதுல சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். இது எல்லாத்தையும் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நடுவுல இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பரோட்டாவை சேர்க்க போறோம். பரோட்டாவை சேர்த்து நல்லா வெங்காய தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம் நம்ம. இப்போ இதுல நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்கூப் அளவு மட்டன் சால்னா சேர்த்திருக்கேன். நீங்க இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா கூட நீங்க அப்படியே செய்யலாம். நல்லதா இருக்கும். கொஞ்சமா பிரியாணி மசாலா பவுடர் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லைட்டா. நம்ம சேனல்ல எப்படி செய்யறதுன்னு இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ பரோட்டாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நடுவில் கொஞ்சமா கேப் விட்டுக்கோங்க. நம்ம முட்டை உடைச்சு இதுல ஊத்திடலாம். உங்களுக்கு முட்டை என்ன எக்ஸ்ட்ரா வேணும்னா 3 முட்டை 4 முட்டை வரைக்கும் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லதான் இருக்கும். இப்ப முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ஃபுல்லா வேக தேவையில்ல. அதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்பதான் அது வந்துட்டு அந்த பரோட்டா மேல கோட் ஆகி இருக்கும் முட்டையெல்லாம். இப்ப நல்லா கொத்திக்கலாம் நம்ம. அப்பதான் நம்ம ரோட் சைட்லாம் கிடைக்கிற மாதிரி கொத்து பரோட்டா சூப்பரா வரும். இந்த மாதிரி நல்லா கொத்திக்கோங்க. அதை இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா ரெடி ஆகும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல லாஸ்டா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும் லாஸ்டா. இப்போ லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து சூப்பரா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. நம்ம ரோட் சைட்லாம் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்து பரோட்டாவை
கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம் கரெக்டாக ரெசிபிஸ் அண்ட் கிராப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.